திரு ஆதித்யன் ஜோதிடர் அவர்களுக்கும் மற்ற சில ஜோதிடர்களுக்கும் சென்ற சில மாதங்களாக கருத்து மோதல்கள் நடந்து வருகின்றன. ஒருவருடைய கருத்து மற்றவருக்கு ஏற்புடையது அல்ல என்ற காரணத்தினால் இது நடக்கிறது. இந்த பதிவில் நாம் சொல்ல வருவது 6ஆம் அதிபதியின் பங்கு பற்றி மட்டுமே. ஜோதிடர் திரு ஆதித்யன் அவர்களின் ஜாதகம் அனைவருக்கும் தெரிந்ததே. அவரே வெளியிட்டுள்ளார். தற்போது அவர் ராகு தசையின் நிறைவு பகுதியான செவ்வாய் புத்தியில் இருக்கிறார். செவ்வாய் புத்தியானது 2 ஏப்ரல் 2025 தொடங்கி 1 வருடம் 18 நாட்கள் முடிய இருக்கிறது. அதாவது 20 ஏப்ரல் 2026 வரை. இன்றைய தேதிக்கு ராகு தசையில் செவ்வாய் புத்தியில் ராகு அந்தரம் 24 ஏப்ரல் 2025 முதல் 1 மாதம் 26 நாட்கள். சர்ச்சைக்கு சம்பந்தமான விவாதங்கள் சந்திர புத்தியின் மத்தியத்திலேயே தொடங்கிவிட்டன. குறிப்பாக ஸ்டார் அகாடமி லைவில் நடந்த விவாதம் உச்சத்திற்கு சென்றது. 15/3/2025 அன்று சந்திர புத்தி சூரிய அந்தரத்தில் ஆரம்பித்தது. அதன் பிறகு சில ஜோதிடர்கள் இவருக்கு எதிர்ப்பாகவும் இவரது மாணவர்கள் பலர் தங்கள் ஆதரவு வீடியோக்களையும் போட்டு வந்தனர். தற்போது ஜோதிடர் திரு குமார் ஐயர் அவர்கள் 22 ஏப்ரல் 2025 முதல் தொடர்ந்து இவர் கருத்துக்கு எதிரான வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். அதாவது திரு ஆதித்யன் அவர்களுக்கு ராகு திசையில் செவ்வாய் புத்தியில் செவ்வாய் அந்தரம் இறுதியில் இவர் வீடியோ போட ஆரம்பித்திருக்கிறார். தற்போது ராகு அந்தரம் நடக்கிறது. 3ஆம் இடம் என்பது ஜோதிடர் மற்றும் ஜோதிடஸ்தானம். அதில் 6-11 கூடிய செவ்வாய் அமர்ந்திருப்பது, மேலும் 8-9 கூடிய சனியின் பார்வையை பரஸ்பரம் பெறுவது ஜோதிடர்களை 11 எப்படி நண்பர்களாக்குகிறதோ 6ஆம் இடம் எதிரியாகவும் ஆக்கும். ஆக இந்த எதிர்ப்பு இவருக்கு சந்திர புத்தியிலேயே வித்திடப்பட்டு விட்டது. ஏனெனில் சந்திரன் 2ஆம் அதிபதியாகி பாதகஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் உள்ளார். 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் நண்பர்கள்தான். 7 சக ஜோதிடர்கள். அங்கு வாக்குஸ்தானாதிபதி அமர்ந்துள்ளார். சூரியனின் 3ஆம் இடத்தில் உள்ள 6-11 செவ்வாய் 6ஆம் இடத்தில் உள்ள கேதுவையும் 9இல் உள்ள 8-9 சனியையும் 10ஆம் இடத்தில் உள்ள நீச்ச பங்கம் பெற்ற லக்னாதிபதி புதனையும், லக்னாதிபதி புதன் வர்க்கோத்தமும் ஆகிறார். அதோடு திக்பலம் பெற்ற சூரியன் மற்றும் 5-12 அதிபதி உச்சம் பெற்ற சுக்கிரனையும் பார்வையிடுகிறார். ஆக லக்னாதிபதிக்கு எதிர்ப்பு வந்தே தீரும். ஆக இது விதி கான்செப்ட். இதனை யாராலும் மாற்ற முடியாது. செவ்வாய் பார்வை 10ஆம் இடத்தில் விழுவதால் தொழில் ரீதியான சக நட்பு பெற்ற ஜோதிடர்கள்தான் இவர்களுக்கு எதிரியாவர். இவரை எதிர்ப்பவர்கள் பலரும் இவருடைய பழைய நண்பர்களே. கருத்து மாறுபாடு மட்டும் உள்ளது. தசை நடத்தும் ராகுவோடு இணைந்த குரு 4, 6, 8ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். 8-9 கூடிய சனி 9இல் இருந்து 11, 3இல் உள்ள செவ்வாய் மற்றும் 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆக 6ஆம் இடத்தில் உள்ள கேதுவையும் 6ஆம் இடத்தையும் செவ்வாய், குரு, சனி மூவரும் பார்வையிடுகின்றனர். இவர்களுடைய ஆதிபத்தியமும் வேலை செய்கிறது. செவ்வாயின் காரகத்துவங்களுக்கு அதிக வலுவை ஊட்டுகின்றன. ஜோதிடர் திரு ஆதித்யன் அவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெற்று இருப்பதோடு நட்பு பெற்ற லக்னாதிபதியான புதன் இணைந்துள்ளதால் அந்த 10ஆம் இட அதிபதியும் 7ஆம் அதிபதியான குரு 12இல் ராகுவுடன் இணைந்து பிரம்மாண்டமாக உள்ளதால் அவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் அதிகம். பின்பற்றாளர்கள் என்று சொல்வதை விட ரசிகர்கள் என்று சொல்வதே சால சிறந்தது. ஏனெனில் அவ்வளவு அன்பும் பக்தியும் பாசம் வைத்துள்ளனர். இது ஆதித்யனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அதோடு மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்தில் சந்திரன் 2ஆம் அதிபதி அமர்ந்து லக்னத்தை பார்வையிடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் 9 கூடிய பாக்கியாதிபதி 11ஆம் அதிபதியும் பார்த்து 11ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆக விசுவாசமிக்க தொண்டர்களை, ரசிகர்களை பெறும் அரசியல்வாதிக்கும் நடிகருக்கும் உள்ள பலம் இவருக்கு உள்ளது. அதனால்தான் எந்த ஜோதிடர்கள் இவரை கருத்துக்கு மாறான கருத்தை போட்டார்களும் அவர்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் புகுந்து விளையாடுகிறார்கள் இவருடைய ரசிகர்கள். பாதகஸ்தானத்தில் 2ஆம் இட சந்திரன், 7ஆம் அதிபதியோ ராகுவுடன். ஆக வசைப்பாடலை பற்றி சொல்ல தேவையில்லை. ஜோதிடர் திரு ஆதித்யன் அவர்களின் மாணவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இதன் மூலம் இவருடைய ஜாதகம் தெளிவுபடுத்துவது என்னவென்றால்,
6ஆம் அதிபதி அதனுடைய வேலையை காட்டியே தீரும். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இந்த ராகு தசையின் நிறைவு பகுதியான செவ்வாய் புத்தியின் பின்வரும் அந்தரங்களிலும் செவ்வாயின் காரகத்துவங்களும் 6, 11 பாவக காரகத்துவங்களும் நடக்கும். அது அந்தரத்திற்கு அந்தரம் மாறுபட்டு நடக்கும். செவ்வாய் பகவான் பூரம் 2 நட்சத்திரத்தில் நிற்கிறார். ஆக 5, 12க்குரிய சுக்கிரனின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாயின் பார்வையும் லக்னாதிபதி சுக்கிரன் சூரியன் மீது விழுகிறது. ஆக இது சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களின் பலாபலன்கள் நடக்கும்.